அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில வர்றது. அதான் சாமிநாதன் சொல்றாரு. தமிழ்நாட்டுலதான் முஸ்லீம்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லையா, பிறகு என்ன இதுல பிறப்பின் அடிப்படையில அது வரும்? முஸ்லீமுக்கு ஒருத்தர் கன்வெர்ட் ஆகும் போது அவரை எப்படி கருதணும்ன்றது ஸ்பெஷல் கேஸ். ஹிந்துவாக மாறும்போது எப்படி அந்த ஒப்பீடே கூடாது, இப்ப கிறிஸ்டினாக மாறும்போது எப்படி அந்த ஒப்பீடே கூடாது. இவர்கள் எல்லோரும் ஏன் அதை வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றேன். மதத்தை விட்டு போறீல்ல, அப்போ உனக்கு இடஒதுக்கீடு கூடாது, நீ நல்லா இருக்க கூடாது, நீ படிச்சு முன்னேறிடக்கூடாது, வேணான்னு சொல்லிட்டு போனீங்களடா, போடா உனக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு மனநிலை தான் இதை இயக்குதுன்னு தான் புரிஞ்சு. தமிழ்நாட்டு அளவில் மிக முக்கியமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஆமா, சரிந்தது தாவேகா அரசின் நரித்தனம் வெளியில் புலப்பட்டிருக்கிறது. பூனைக்குட்டி வெளியவே தான் சுத்துது, ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த பூனை வெளியே தான். ப்ரூவ் பண்ணுங்க நீங்களே. இப்ப இதை ப்ரூவா எடுத்துக்கிருவீங்களா மாட்டீங்களான்னு மாண்பு பொருந்திய இதை நாங்க நரசூசா தான் எடுத்துப்போம், ப்ரூவா எடுத்துக்க மாட்டோம். நீ பேசுறதுலாம் காண்டாயா இருந்தாலும் என்ன அடிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் மெல்டன் பாக்குற வேலை. பக்கத்துல உட்கார்ந்து நீங்க இதை பண்ணாதீங்க, தேரடி வேண்டாம், இந்த நகைச்சுவை எடிட் செய்யப்பட வேண்டும் கதையா. அதாவதுங்க, பொதுவா ஒரு வழக்குல ரெண்டு தரப்பு வாதங்களை முன் வைப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல தான் அந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இதுல பார்க்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல லேர்னட் அடிஷனல் கவர்மெண்ட் பீரியடரோ அல்லது லேர்னட் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலோ யாரோ ஒருத்தர் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராவார்ல, அவர் என்ன சொன்னாருன்றத பட்டியல் போடுவாங்கல்ல. ஆமா, ஒரே ஒரு பேரா தான் அதுல மொத்தமே இருக்கு. லைவ்லால கூட ஆர்குமெண்ட் நடந்துச்சுன்னா இது இங்க இருந்துச்சு, இது இப்படி வந்துச்சுன்னு போட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பேரா தான் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்ல தேங்க்யூ வராது. இல்ல, அதாவது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. அதுல ஒரு 7 பிரிவினர் வச்சிருக்கிறாங்க. பிசிஎம். ஆமா, பிசிஎம். அந்த வகையிலால ஒரு 7 இஸ்லாமிய பிரிவினரை இப்ப லெப்பை, ஷேக்கு, சையது, தெக்கானி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 7 பிரிவினர் அதுல வர்றாங்க. இதுல பெரும்பாலும் யாரு அப்படின்னா லெப்பை தான் அதிகம் தமிழ்நாட்டுல. ஆமா, இப்போ ஒருத்தர் இந்த பிரிப்பையை அவர் இப்ப ஏற்கனவே இஸ்லாத்துல இருக்கிறவங்க இந்த பிரிவுல ஏதோ ஒரு பிரிவுல இருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில அவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கன்வெர்ட் ஆகுறாரு. ஆக்சுவலா அந்த 7 பிரிவில் இருக்கிறவர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. இந்த 7 பிரிவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இஸ்லாத்துல இடஒதுக்கீடு. அது மட்டும்தான் இருக்கு. ஆமா, மற்ற பிரிவு அதுலயே அட்வான்ஸ்டு பிரிவினர்கள்லாம் இருக்கிறாங்க, அதுவும் வருது. இப்ப இந்த 7 பிரிவினருக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குன்ற அடிப்படையில இப்போ ஒருத்தர் கன்வெர்ட் ஆகுறாரு. ஒரு ஓபிசி முஸ்லிமா மாறுறாரு. ஹிந்து ஓபிசி. ஆமா, ஹிந்து ஓபிசி முஸ்லிமா மாறுறாரு. மாறின உடனே அவர் ரிலீஜியஸா முஸ்லிமா கன்வெர்ட் ஆயிடுவார். அவருடைய சோசியல் பேக்ரவுண்டும் எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் மாறுமா? இல்ல, மாற அதே பேக்வேர்ட்னஸ்ல தான் அவர் அப்பயும் இருக்கிறார். மதமா மட்டும் மாறாரு. அப்ப அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா, போன அரசு கடந்த ஆண்டு ஒரு ஜிஓ போடுறாங்க. எப்படி தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷன்ல பேசி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்றாங்க. என்னன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலின அல்லது பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறுகிறார் என்றால் அவரையும் பிற்படுத்தப்பட்டவராகவே கருதி பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பிரிவுகளான இந்த 7 பிரிவுகளில் ஒருவராக கருதி கொண்டு அவர்களுக்கும் இடஒதுக்கீடு பொருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த அரசு ஒரு ஆர்டர் போடுது. which is right, அப்படிதான் இருக்கணும். இப்ப இந்த 7 பிரிவுல யாரு சேர்க்கிறது யோசிக்கலாம். அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில வர்றது. அதான் சாமிநாதன் சொல்றாரு. அந்த பிரிவு எல்லாம் பிறப்பின் அடிப்படையில வர்றதாச்சு. தமிழ்நாட்டுலதான் முஸ்லீம்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லையா, பிறகு என்ன இதுல பிறப்பின் அடிப்படையில அது வரும் வந்துச்சு அப்படின்றத மாண்பு பொருந்திய நீதியரசர் நமக்கு வழக்கணும். ஆமா, ஏதோ ஒரு வகையில 300 ஆண்டுகளோ 500 ஆண்டுகளோ இஸ்லாம் வேறு நாட்டில இருந்து தான் இங்க வருது. இங்கேயே தோன்றிய மதம் இல்லையில. அப்ப ஏதோ ஒரு காலத்துல கன்வெர்ட் ஆகிருக்கிறார் இல்லையா. அப்ப இன்னைக்கும் கன்வெர்ட் ஆகும் போது அவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கும் போது அந்த ஜமாத்துக்கு போகுது. அப்படி நம்ம ஆய்வு செஞ்சு இப்ப ஏற்கனவே இந்த 7 பிரிவுல இருக்கிறவங்களுடைய ஆர்ஜின் என்னன்றதையும் தனிக்குழு போட்டு ஆய்வு செய்யணும். தேடி போனீங்கன்னா என்னவா இருக்கும், மீனாட்சிபுரத்துல ஒரு நாடாரு ஒரு பறையரும் மாறி இருப்பாரு. இங்கிட்டு நாரத்துல போனீங்க அப்படின்னா ஒரு மூக்குளத்தோரும் ஒரு செங்குந்தரும் மாறி இருப்பாரு. இவ்வளவுதான். இப்ப என்னன்னா லாஜிக்கா பார்த்தா இப்படி ஒரு கேள்வி நியாயம் போல தோணும். இப்போ ஒரு கிறிஸ்டின் இந்துவாக மாறும் போது நாடாராவோ வேளாளராவோ பறையராவோ ஆக முடியுமா? என்ன சாதிக்குள்ள அவர் வருவாரு அப்படின்னு கேக்குறது. அவர் ஏற்கனவே அந்த சாதி அப்படியேதான் வருது. அந்த சர்ச்சில் போய் கேட்டாலே தெரியும். அதனால அதுக்குள்ள இது ஸ்பெஷல் கேஸ். முஸ்லீமுக்கு ஒருத்தர் கன்வெர்ட் ஆகும் போது அவரை எப்படி கருதணும்ன்றது ஸ்பெஷல் கேஸ்.
ஹிந்துவாக மாறும்போது எப்படி அந்த ஒப்பீடே கூடாது. இப்ப கிறிஸ்டினாக மாறும்போது எப்படி அந்த ஒப்பீடே கூடாது. எதை ஒப்பிடலாம் அப்படின்னா இஸ்லாத்துல ஷியா பிரிவா சுன்னி பிரிவா அப்படின்றதுல வந்து நாம வந்து ஒப்பிடலாம். அதை எதோட ஒப்பிடலாம்? இங்க வந்து ஆர்சி புரொட்டஸ்டன்ஸ், இந்துக்கள்ல வந்து சைவம் வைணவம். வடகலையா பெண்களையா? அது அது உள்ள போயிடும், மேலே தான் வைக்கணும். இந்த மாதிரி இப்படி இதை கம்பேர் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய பிரிவுகளை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு வகையில இந்தியாவில இயங்கிட்டு இருக்கு. இன்னொன்னு ஒரு மதத்தை இன்னொரு மதத்தோடு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, முடியாது. இப்ப இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒருத்தர் பரமசிவம்ன்ற ஒருத்தர் வந்து 2014-15 மாறிடுறாரு, முஸ்லிமுக்கு மாறிடுறாரு. மாறியதற்கு பிறகு அவர் ஜமாத்துல இணைகிறாரு. அந்த ஜமாத்து அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த 7 பிரிவுல எப்படி இவங்க போய் உள்ள இன்க்ளூட் ஆவாங்கன்னா அந்த 7ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜமாத்துக்காரங்க பார்த்துதான் இவங்க போய் அந்த முஸ்லீம்ல அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க தானே இவர் போய் சேர்றாரு. அப்ப அவங்க சர்டிபிகேட் கொடுத்த உடனே இவர் வந்து அதுல வந்து இவர் மெம்பர் ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு சர்டிபிகேட். எப்படி இவர் வந்து உறுதி கொடுப்பாரு, நான் வந்து லெப்பையினுடைய பழக்க வழக்கம் மரபுகளை பின்பற்றி வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து வர்ணாசிரமத்திலே அதைத்தானே சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றா? நான் ஒருத்தன் வந்து பிறப்பால் பிராமணன் கிடையாது, அவனுடைய வாழ்க்கையால் பிராமணன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ராமசாமி சொல்லிட்டு இருக்கிறாரா இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில வந்து ஒருத்தன் வந்து நீங்க சொல்ற ஆச்சாரங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தா பிராமணன் ஆகணும். ஆனா அப்படி இதுவரைக்கும் நீங்க உலகத்துல ஒருத்தனை ஆக்குனது இல்ல. ஆனா ஆச்சாரம் தவறினாலும் தேவநாதன் போன்றவர்கள் பிராமணராகவே தொடருவாங்க. இப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மதத்துல கிடையாது. இந்த மதத்துல வந்து இந்த ஜமாத்து இவங்க எல்லாம் லெப்பையா சேர்ந்து ஒரு ஜமாத்து வச்சிருக்காங்க. இவரு அவங்களதான் போய் சேர்றாரு. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பழக்க வழக்கம், அவரு முஸ்லீம் பொண்ணுதான் கல்யாணம் பண்றாருங்க. அப்புறம் அப்ப அந்த வீட்டு பழக்க வழக்கங்களை தானே அவர் பின்பற்றுவாரு. தொழுகையிலிருந்து வாழ்க்கை முறையிலிருந்து எல்லாத்தையும் அவர் இஸ்லாமியரா தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார். அந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறார், பிள்ளை பெற்றுக்கிறார், அதுல சர்டிபிகேட் வாங்குறார், அதன் மூலமாக படிக்கிறார். இப்ப அவருக்கு இடஒதுக்கீடு வேணும். அவர் வந்து தாசில்தார்ட்ட போய் அப்ளை பண்றாரு. எனக்கு வந்து முஸ்லிம் லெப்பை அப்படின்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதை வச்சுக்கிட்டு? ஜமாத்தினுடைய சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் காட்டுறாரு. ஒண்ணு ஜமாத்தினுடைய சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் காட்டின உடனே தாசில்தார் அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். ஆமா, வேற உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அவர் லெப்பையாக வாழ்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலகாலமா. ஒரு இல்லற பழங்குடி போய் சென்றார் அப்படின்னா உங்களுக்கு எலிவிடிக்கு தெரியுமா? ஒரு பாம்பு பிடிச்சு காட்டு, பாம்பு பிடிச்சு காட்டு, இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க சாதி வெறி பிடித்தவர்கள். இது ஒரு பக்கம். அப்ப இப்படி கேட்கும்போது மறுக்கிறாரு. மறுத்த உடனே இவர் வந்து சமீர் அகமது, பரமசிவம் சமீர் அகமது ஆயிடுறாரு. சமீர் அகமது ஒரு கேஸ் போடுறாரு. கேஸ்ல வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு சாமிநாதன்? சமீர் அகமதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு தீர்ப்பு கொடுக்கல. சமீர் அகமது எதன் அடிப்படையில் சர்டிபிகேட் கேட்கிறாரு? ஜிஓ நம்பர் இதன் அடிப்படையில் கேட்கிறாரு. அப்படியா? அது என்ன ஜிஓ, அதை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்தா இந்த ஜிஓவே செல்லாதுன்னு ஜிஓவை அன்கான்ஸ்டிடியூஷனலா அறிவிக்கிறாரு. அதுக்கு தனியா ஒரு வழக்கு எடுத்து அதை தனியா விசாரணைக்கு உட்படுத்தி அதுல நீங்க அந்த தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா அதுல வழக்காடுறதுக்கு வாதாடுறது தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வழக்குல நான் அவரே வந்து பல தீர்ப்பு கொடுத்துருக்கிறாராம். எப்படி? ஜிஓவை கேன்சல் பண்ணி இது மாதிரி இதெல்லாம் செல்லாது. ஒரு பேக்வேர்டு வந்து முஸ்லீமா மாறிட்டாருன்னா அவர் வெறும் முஸ்லீம் தான், ஒரு பேக்வேர்டு முஸ்லீம் கிடையாது. அது எப்படின்னா உடனே அவருடைய பின்தங்கிய நிலையெல்லாம் வந்து கழிச்சு போயிருக்கு. நீ அதான் என்னமா இருக்கு இந்த சமூகத்துலன்னா இவர்கள் எல்லோரும் ஏன் அதை வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்றேன். நபர்களுக்கு சொல்லலை, என் மதத்தை விட்டு போறில்ல, அப்போ உனக்கு இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ படிச்சு முன்னேறிடக்கூடாது, வேணான்னு சொல்லிட்டு போனில்லடா, போடா, உனக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு மனநிலை தான் இதை இயக்குதுன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. அப்போ சாமிநாதன் சார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மத பழக்க வழக்கத்தையும் ஒரு ரிசர்வேஷன் உரிமையை வந்து ஒன்னோட ஒன்னா இணைக்கிறார். ரிசர்வேஷன் எதோடு தொடர்புடையது? அவருடைய சமூக கல்வி, இப்ப கூடுதலாக பொருளாதார பின்தங்கிய நிலையை கவனத்தில் கொண்டு கொடுக்கப்படுவது இடஒதுக்கீடு. மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது இடஒதுக்கீடு கிடையாது. அதனாலதானே பிசி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள சேர்க்கிறோம். ஆமா. அத அப்ப அந்த பேக்வர்ட்னஸ் கன்சிடர் பண்ணாம பை த வே ஒரு 13 பக்க ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு கன்வெர்டட் முஸ்லிம்ஸ் யாருக்கும் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு நடிச்சு விட்டாப்ல. ஆனா இப்படி ஒரு நடவடிக்கை தேவை, இடஒதுக்கீடு அவங்களுக்கும் தேவைன்னு ஆர்டர் போட்டது யாரு? திமுக, திராவிட மாடல் அரசு. 2014 இருந்து இந்த பிரச்சனை குறித்து விவாதித்து ஒரு கட்டத்துல முடிவெடுத்து சொன்னாங்க. அவரு வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் பேட்டி கொடுக்கும்போது அதுல குறிப்பிடுறாரு, ஹரிபரந்தாமன் ஐயா அவர்கள் நீதிபதியாக இருந்தபோது அவர் ஒரு டீமை ரெடி பண்ணி விசாரணைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு.
ஆனா ஒரு 10 நிமிஷத்துல உட்காந்து ஜிஆர் சாமிநாதன் சார் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இவரை நீங்க லெப்பையில எப்படி சேர்ப்பீங்க, அது லெப்பையிலேயே பிறந்தாதானே லெப்ப, அதுல இன்னொன்னு, லெப்பையில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமையை இது பறிக்காதா அப்படின்ற வேற வர்றாரு. லெப்பை சேர்ந்தவர்கள் தான் அவரை லெப்பைன்னு ஏத்துக்கிறாங்களே, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும், அத்திப்பட்டி மாதிரி 50 பேருக்கு கொண்டு வந்து ஆதார் கார்டை சரண்டர் பண்ணணுமா? எங்களுக்கு இதுல ஆட்சேபனை இருக்கு இல்லன்னு என்ன சார் லாஜிக்ல பேசிட்டு இருக்கீங்க? ஜமாத் சர்டிஃபை பண்ணிருக்கு சார் அவரை ஏத்துக்கிட்டதாங்க. இல்ல, அந்த இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இது இவங்க யாரும் கன்வெர்ட் ஆகி உள்ள வர்றவங்க யாரையும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அவங்க யாருக்கும் அந்த உரிமை இருக்கக்கூடாது, இவங்க எல்லாம் வந்து எங்களுடைய வாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்லன்னா ஒரு நோட்டீஸ் ஒட்டுங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல கல்யாணம் பண்றதுக்கு 30 நாள் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வைக்கிறீங்களா? எவராவது வந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாரான்னு சம்பந்தம் இல்லாம ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டு வைக்கிறீங்களா? ஆமா, அந்த மாதிரி வேணா ஒட்டுங்க ஜமாத்துல. ஒட்டிட்டு லெப்பையில் இவர் இணைந்திருக்கிறார், கன்வெர்ட் ஆகி வந்திருக்கிறார், 30 நாள் டைம், இவருக்கு ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கணும். யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க மார்க்கத்தை இந்த சமூகத்துல வளர்த்தெடுக்கணும் அல்லது அந்த மார்க்கம் பரவணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எல்லா மதத்துக்கு அவங்க மதம் வளரணும், அந்த மதத்துல இருக்கிறவங்க வளரணும்ன்றதான நோக்கம். அப்ப அவர்களுடைய உரிமையும் இருக்கணும், அவங்களுக்கு அந்த உரிமைகளும் கிடைக்கணும்னு தான் அந்த மக்கள் நினைப்பாங்க. ஆமா. ஆனா வேறு ஒரு நபர்கள் இதில் கருத்து சொல்லுகிறேன் என்று உள்ள வரும்போதுதான் அவன் வாழக்கூடாதுங்கிற மனநிலை அங்க திணிக்கப்படுது. அவர்களுடைய முடிவை அவர்கள் எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப இந்த அரசு இதெல்லாம் கடுமையாக வாதிட்டு வென்றெடுக்கும்னு பார்த்தா ஜிஓ குவெஸ்ட். அதுலயும் இப்படி ஒரு வழக்கு விஜய்க்கு நடக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கறதையே பல சந்தேகங்கள் இருக்கு. ஒரு சிஎம் தான் அவரு, ஆனா இந்த சிஎம் கிட்ட கவனத்துல எடுத்துட்டு போய் நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த பாயிண்ட்லாம் வாதாடணும்னு யாருக்கிட்ட சொல்றது? தனி செயலாளர்கிட்ட சொல்லணுமா, பிஏ கிட்ட சொல்லணுமா, சிடிஆர் கிட்ட சொல்லணுமா, யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியுமே இந்த கவர்மெண்ட். மதுரைக்கு பொறுப்பு அமைச்சர் சிடிஆர் தானே? சிடிஆர் தான். அவருக்கு தெரியுமா? அது அவர் தான் ஆர்எஸ்எஸ், அவர் தானே தன்னை இந்த கேஸை பத்தி ஏதாவது தகவலை தாவேக்கா இது வரைக்கும் பேசி இருக்காங்களா? ஆதவர்ஜுனாவுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு, அத வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் கன்ஃபர்ஸ் பண்றாரு. ஓஹோ, ஆமா, ஆதவர்ஜுனாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. அவர் இந்த விஷயம் குறித்து எங்காவது பேசினாரா, வெளியில கொண்டு வந்து கருத்தாக்குனாரா, விஜய் காதுல கொண்டு போய் போட்டாரா? தயவு செஞ்சு அவரோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய, அவர் பேர் சொல்லி தான் சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி தோழமை கட்சிகள், ஐயுஎம்எல், இவர்கள் எல்லோரும் இது குறித்து கேள்வி எழுப்புங்க, கண்டிங்க, என்னன்னு கேளுங்க. ரொம்ப மோசமான நிலைமையில போயிருக்கு. நீதிபதி சொல்றாரு, இவர் ஓகேன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு, ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணவே இல்லை. கொள்கை, அம்பேத்கர், பெரியார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றீங்க. ஆனா நீங்க போட்டிருக்கக்கூடிய உங்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள்ல, நான் இத்தனை வருஷம் இந்த கோர்ட்ல இருக்கிறேன், நான் ஹாலில் பாக்குறேன், இந்த வந்திருக்கக்கூடிய நீங்க போஸ்டிங் போட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு நாளும் பெரியார் அம்பேத்கர்னு பேசி நான் பார்த்ததே கிடையாது. காசு கொடுத்து ஃபீஸ் வாங்கிட்டு கேஸ் நடத்தக்கூடிய ஆளுகளா பார்த்து போட்டுட்டு பெரியாரு அம்பேத்கர்னு நீங்க கொள்கை பாடம் எடுக்கிறீங்கன்னா நீங்க யாரையோ ஏமாற்றுகிறீர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள் அப்படின்றத டிக்ளேர் பண்றாரு. ஆமா, இன்னொன்னு, போன ஆட்சியில வந்து தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் வந்து முடிவு எடுத்திருக்கு, கொள்கை முடிவு. என்னென்ன, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவில் இருந்து முஸ்லிம் மதத்திற்கு யாராவது மாறினால் அவர்களை பேக்வர்டு கிளாஸ் ஆகத்தான் கன்சிடர் செய்ய வேண்டும் என்று ஆணையம் முடிவெடுத்திருக்கு. அது அது வந்து பெர்மனன்ட் பாடி. அந்த முடிவை நீங்க எப்படி ஓவர் இதுல இது பண்ணிட்டு போவீங்க? அதை வந்து அழுத்தமா சொல்லணும்ல. ஆணையம் எடுத்த முடிவு, எல்லா மதத்தினரையும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு அது. அப்போ இது போன்ற கொள்கை ரீதியான விஷயங்கள்ல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழ் சாரி சட்டமன்ற உறுப்பினர் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஜவாஹிர்லா தொடர் அறிக்கை பேசிடுவாரு. ஐஎம்எல் ஸ்டாண்ட் என்ன? 50 வருஷம் திமுகவை ஒழிக்கிறது தான் ஸ்டாண்ட். இஸ்லாமியர் உரிமை பறி கொடுத்துருச்சு இந்த அரசு. அது குறித்து சும்மா பேச்சுக்கு கேட்கணும். இப்ப இதை திருப்பி மீட்டெடுக்கிறது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் தெரியுமா? பெருங்கஷ்டங்க. அது எனக்கு தெரியாது, எங்களை விடுங்க, எங்களை விட காதர் பாய் உங்களுக்கு தெரியாதா இதை திருப்பி மீட்டெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? அந்த சமூக மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு. அந்த பசங்க எல்லாரும், பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு போறதுல கூட அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. இடஒதுக்கீடே கிடையாது அப்படின்னா வேலை வாய்ப்புல முன்னுரிமை இருக்காதே, படிப்புல வாய்ப்பு இருக்காதே. கரெக்டா இந்த கேஸ் சாமிநாதன் சார் இந்த போர்ட்போலியோ எடுத்து வர்ற வரைக்கும் இந்த கேஸ் காத்து இருக்கு. தோழமை அமைப்புகளும் நீங்க விஜய்க்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேசி வாதாடி இருந்தா அல்லது குறைஞ்சபட்சம் மேல்முறையீடாவது அப்ளை பண்ணணும்ல. இப்படி நடந்திருக்குங்க, ரிவைஷனுக்கு கொண்டு போறாங்க, ஒரு நபர் ஒரு ஜட்ஜி இப்படி கொண்டு வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாதுங்க,
இன்னும் தீவிரமா விசாரிக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்றதுக்காக ஒரு வக்கீல நிப்பாட்டிருக்கலாம். ஏங்க திருமாவர்களை அவதூறாக ஆபாசமாக சாதி ரீதியாக பேசிட்டு, அம்பேத்கரை சாதி ரீதியா பேசிட்டு ஒரு ஆளு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காப்புல அக்யூட்டல் வாங்கிட்டு அவருக்கு எதிராகவே மேல்முறையீடு போகல இந்த அரசாங்கம். இப்போ வரைக்கும் போன அரசாங்கம் போகல, ஏன்னா எலெக்ஷன் டேட் வந்துருச்சு. இந்த அரசாங்கம் போயிருக்க வேண்டியதானே. ஆனா அது குறித்தும் யாரும் கேள்வி எழுப்பாமல் இருக்கிறது தான் வேதனையா இருக்கு. என்ன சொல்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் உட்கார்ந்து இப்ப அதுல கடைசி வரைக்கும் கோர்ட்ல நின்னு சாட்சி சொன்னது யாரு? கரிகாலன் சொன்னாரு. ஆமா. ஆனா ஆன்லைன்ல திருமாத்தோழரின் பெயரால் அவருடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற சில பேர் கரிகாலன் தான் கிடைச்சு. இப்படி எது தோழமை எது பகை, ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்ல, எது பூனை எது புலி என்று தெரியாமல்